வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே நம்ம குற்றாலம் குளிக்க போனோம். அதோட மினி விலாக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். போன இடத்துல ஒரு சம்பவமும் நடந்துச்சு. மறக்காமல் அந்த சம்பவத்தை பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம லிங்காக்குட்டியை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. லிங்காக்குட்டியை விட்டுட்டு போகலாமான்னு யோசித்தோம். சரி வேண்டாம், அவனை கொஞ்சம் தண்ணியை பார்த்தோன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 7:30 மணி இருக்கும், கிளம்பியாச்சு. ஜாலியாக அப்படியே பைக்கில் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியாக போயிட்டே இருந்தோம். இடையில நாங்கள் இந்த மலையை பற்றிலாம் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். கரெக்டாக இந்த இடம் தான் தர்மதுரை படத்தில் தமன்னா விஜய் சேதுபதிலாம் வருவாங்க இல்லையா, அந்த படம் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. ஒரு சீன் இங்கே எடுத்திருந்தாங்க. இன்னொரு சீன் எங்கள் மாமியார் வீட்லேயே எடுத்திருந்தாங்க. மாமியார் வீட்டுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க. பேசிகிட்டே இருந்ததில் நம்ம சீக்கிரமாக குயிக்காக பழைய குற்றாலம் வந்துட்டோம். நம்ம மெயின் ஃபால்ஸு போல் பழைய குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருந்தோம். அதோட வீடியோ தான் இது. நாங்கள் வந்திருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, ரொம்ப க்ரௌடே இல்லை. பார்த்திங்கன்னா எப்படி காலியாக இருந்தது. என்னடா தண்ணி வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா தூரத்தில் லைட்டாக தண்ணி விழுற மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம மேலே வந்தாச்சு. எனக்கு இன்னும் சந்தேகமாகிடுச்சு மேலே போக போக. ஏன்னா என்னடா ஒரு காக்கா இல்லை, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்புறம் ஆட்டோலாம் நின்றுச்சு. சரி வந்தால் கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. ஆஹா, தண்ணி விழுது போல், நிறைய விழும் போல் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்குலாம் தண்ணி விழுங்க, லைட்டாக தான் விழுந்தது. அப்படியே நம்ம மறுபடியும் நம்ம லிங்காக்குட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே நம்ம மேலே போக ஆரம்பித்தாச்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக குளிக்கலாம், அந்த அளவுக்கு தான் விழுந்தது. க்ரௌடும் ரொம்பவே இல்லை. ஏன்னா நாங்கள் மார்னிங் சீக்கிரமே போனதுனால ரொம்பவும் க்ரௌடு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்திருந்தோம். பட் 2 இயர்ஸில் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருந்தோம். பட் க்ரௌடு ரொம்ப இருந்தது, நிற்கிறதுக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு. அப்போ தண்ணி நல்லாவே விழுந்துச்சு. அப்புறம் போயிட்டு குளியெல்லாம் போட்டாச்சு. நாங்கள் குளிக்கிற இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. இருந்தாலுமே நாங்கள் வீடியோ எடுத்திருந்தேன். ஏன்னா அங்கே போலீஸ் யாரும் இல்லை, இருந்துன்னா கண்டிப்பாக ஏற்றி விழுந்திருக்கோம். அதனால் அப்படியே எடுத்தாச்சு. நம்ம லிங்கக்குட்டி பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரவே மாட்டேங்கிறான். அந்த இடத்த பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. தண்ணி வேறையா, லிங்கக்குட்டிக்கு சொல்லவே வேண்டாம், தண்ணினாலே போதும். ஒரு வழியாக குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க குளிக்கலான்னு வந்தாங்க. பட் அவங்களால குளிக்க முடியல. ஏன்னா நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். தம்பி தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால அவங்க குளிக்கவே இல்லை. குளிக்காமலே அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. சம்பவம்னு ஒன்று சொன்னல, அந்த சம்பவம் இங்கே தாங்க நடந்தது. நின்று பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட போயாச்சு, குரங்கு கிட்ட போயாச்சு. அது பார்வையை பார்க்கணுமே நீங்கள். அந்த நான் எடுக்கலை அந்த கிளிப்பிங். நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி போதும் வீடியோ அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இவங்க போன இடத்துல அதுக்கு அடிக்க வந்துருச்சு. அவ்வளோதாங்க, டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி மறுபடியும் அப்படியே ரன்னிங்கில் அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. கூட்டம் இல்லாமல் குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கோ அவங்களாலாம் அந்த மாதிரி போயிட்டு குளிச்சுட்டு வந்திங்கன்னா இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே பறந்து போயிடும். அவ்வளோதான் மக்களே, இதோட நான் இந்த மினி விலாகை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அம்சா. டாட்டா பை பாய்.